मङ्गलश्लोकः। वागीशाद्या सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्या स्युः तं नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सूर्यनारायणं वन्दे देवीं त्रिपुरसुन्दरीं गुरूनधिगतार्थांश्च निरन्तरमहं भजे। यजेत स्वर्गकामः அப்படிங்கிற வாக்கியத்துல எஜேத அப்படிங்கிற பதத்துல எஜு தாத்துவும் திங் பிரத்யகாவும் இருக்கு. அந்த விதி பிரத்யத்துல விதிலிங்கில இருக்கக்கூடியதான திங் பிரத்யத்துல அம்சத்வயம் இருக்கு. அதுல ஆக்கியாதாம்சத்தினால ஆர்த்தி பாவனா சொல்லப்படுறது, லிங்கம்சத்தினால சாப்தி பாவனா சொல்லப்படுறது. அப்படி லிங்கம்சத்தினால சொல்லப்படுகின்ற இந்த சாப்தி பாவனா பிரேரணா சோதனா இப்படின்னு சொல்லப்படுறது வெவ்வேறு பதங்கள்னால. இந்த சாப்தி பாவனாவிலையும் அம்சத்ரயமானது இருக்கு. சாத்தியம் சாதனம் இதி கர்த்தவியதா அப்படின்னு அதுல சாத்தியமாக அம்சத்ரய விசிஷ்டமான ஆர்த்தி பாவனா சாத்தியத்வேன அன்வேதி அப்படின்னு பார்த்தோம். சாதனமாக லிங்காதி பிரத்யய ஞானம் இருக்கே அது சாதனமாக அன்வயிக்கும்ங்கிறத பார்த்தோம். இதி கர்த்தவியதா அம்சத்துல அர்த்தவாதத்தினால தெரியக்கூடியதான பிராசஸ்திய ஞானம் இதி கர்த்தவியதாவாக அன்வயிக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். அதற்கு மேற்கொண்டு இருக்கக்கூடிய இப்ப பங்கியை பார்க்க போறோம். முன்னால் இருக்கக்கூடிய 3 பங்கி நான் ஏற்கனவே படிச்ச பங்கி தான், அதை ஒரு தடவை வாசிக்கிறேன். சா ஏஷா சாப்தி பாவனா அபி அம்சத்ரய விசிஷ்டா தத்ர புருஷ பிரவருத்தி ரூப அர்த்த பாவனா பாவ்யத்வேன அன்வேதி அத்யயன அவகத லிங்காதிகம் கரணத்வேன அன்வேதி அர்த்தவாத பிரதிபாத்ய பிராசஸ்திய ஞானம் இதி கர்த்தவியதாத்வேன அன்வேதி. இதுவரையில் படிச்சிருக்கோம். அதற்கு மேற்கொண்டு ததாச்ச சாங்க வேதாத்யேதாரஹ அதீத வியாக்கரண நிகம நிருக்தாதி வசாத் व्युत्पत्तिमन्तः पुरुषाः अध्ययन गृहीत स्वाध्यायगत लिंगादिभिः प्राशस्त्यज्ञान सचिवैः यागाद्यर्थं स्वकर्तव्यत्वेन बुद्ध्वा यागादीन् अनुतिष्ठेयुः इति शाब्द भावना बोधः. இந்த சாப்த பாவனா அப்படின்றதுக்கே சாப்தி பாவனா இது வாக்கியத்துல நமக்கு எஜேத ஸ்வர்காமஹா அப்படிங்கிற இடத்துல பிரத்யத்தினால தெரியறது. இந்த வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம்? எஜேத அப்படிங்கிற அம்சத்தை எடுத்து பார்ப்போம். பார்த்தா நமக்கு என்ன அர்த்தம் கிடைக்கிறதுன்னு சொன்னா, அர்த்த பாவனாவை அதாவது ஆர்த்தி பாவனாவை சாத்தியமாக கொண்ட இந்த சாப்தி பாவனா இருக்கே, இந்த சாப்தி பாவனா அதுதான் பிரேரணா அப்படின்னு சொல்றோம். இதற்கு சாதனமாக கரணமாக இருக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டால் வேதங்கள்ல சொல்லப்பட்ட லிங்காதி ஞானம். நாம ஏற்கனவே பார்த்தோம். இந்த சாப்தி பாவனாவினுடைய சாதனம் எது அப்படின்னு கேட்டா லிங்காதி பிரத்யய ஞானம் அப்படிங்கிறத பார்த்தோம். அது லோகத்துல சொல்லக்கூடிய வாக்கியங்களுடைய வாக்கியங்கள்ல இருக்கக்கூடிய லிங்காதி ஞானமா கேட்டா இல்ல. வேதத்துல இப்போ அக்னிஹோத்திரம் ஜுஹ்யாத் சோமேன யஜேத உத்பிதா யஜேத பசுகாமஹா தர்ஷபூர்ண மாசாபியாம் ஸ்வர்காமோ யஜேத இப்படி பல வாக்கியங்கள் இருக்கு இல்லையா வேதத்துல. லிங் கடிதமான வாக்கியங்கள். இந்த வாக்கியங்கள்ல லிங் பிரத்யா இருக்குன்னு
தெரிந்தவர்கள். யார் அதை தெரிஞ்சுக்க முடியும்? இந்த சம்ஸ்கிருத பாஷையை படிச்சவங்க, அதே மாதிரி வியாக்கரணம் கொஞ்சமாவது படிச்சிருக்கணும். அப்பதான் இது விதிலிங் பிரத்யா அப்படின்னு தெரியும். இல்லைன்னா படதி அப்படிங்கிற பதத்துக்கும் படேத் அப்படிங்கிற பதத்துக்கும் ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடியதான வித்தியாசம் தெரியாத போயிடும். இதே வியாக்கரணம் படிச்சிருந்தால், சம்ஸ்கிருத மொழியை தெரிந்து கொண்டிருந்தால், அவர்களுக்கு இந்த விதிலிங் இந்த இடத்துல இருக்கு, இந்த பதத்துல இருக்கு, அதற்கு இது அர்த்தம் அப்படின்னு தெரிய வரும். அப்படி தெரிந்தவர்கள் என்ன செய்வார்கள் அப்படின்னு சொன்னா, அதோடைய அர்த்தத்தை தெரிஞ்சுண்டு அந்த வாக்கியம் எதை பண்ணணும்னு சொல்றதோ, யாகத்தையோ ஹோமத்தையோ எந்த கர்மாவை பண்ணணும்னு சொல்றதோ அதுல பிரவர்த்திப்பார்கள். அதுதான் இங்க சொல்லி கொடுக்குறான். சாங்க வேத அத்தியேதாரஹா. சாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? அங்கங்களுடன் கூடிய வேதத்தை அத்தியனம் செய்தவர்கள். வெறுமனே வேதத்தை அத்தியனம் பண்ணினால் அந்த வாக்கியங்களுடைய அர்த்தம் தெரியாது. இதே வேதத்திற்கு அங்கமாக இருக்கக்கூடியதான இந்த வியாக்கரணத்தையோ அல்லது மற்ற சந்தஸ் இந்த மாதிரியான சாஸ்திரங்களை யாரெல்லாம் படிச்சிருக்காலோ அங்கங்களை, அந்த அங்கங்களுடன் யார் வேதாத்தியனம் பண்ணியிருக்கிறார்களோ அதை என்னென்னங்கிறது இங்கே சொல்றான். வியாக்கரண நிகம நிருக்தாதி வசாத். இதெல்லாம் படிச்சிருந்தால், வியாக்கரணமோ நிகமஹ அப்படின்னு சொல்றோம், நிருக்தம் இவைகள் எல்லாம் படிச்சிருந்தால் அந்த படிச்சதுனால வந்திருக்கக்கூடியதான வியுத்பத்தி, அதாவது அந்த பாஷா ஞானம், அந்த வியுத்பத்தி வெறுமனே சம்ஸ்கிருத பாஷா ஞானம் அப்படிங்கிறத விட வேதத்துல சொல்லப்பட்டதான பதங்களுடைய அர்த்தம். இப்படி அந்த வியுத்பத்தி வசாத்து வியுத்பத்தி மந்தஹா புருஷா, இப்படி வியுத்பத்தி கொண்ட மனிதர்கள், அந்த அதிகாரிகள், அத்தியன கிரகீத அப்படின்னு அர்த்தம், அத்தியனத்தினால தெரிந்து கொண்ட சுவாத்தியாயகத லிங்காதிபிகி. இப்போ எஜுர்வேத அத்தியாயி ஒருத்தர் இருக்கார். அவர் தன்னுடைய சுவாத்தியாயத்தை, ஸ்வகீய சாக்கைய படிக்கிறார். அவருக்கு இந்த நிகம நிருக்தாதிகள்னால ஒரு வியுத்பத்தியும் ஏற்பட்டிருக்கு. வியாக்கரணாதிகளை படிச்சிருக்கார் அங்கங்களை, அதனால அவருக்கு ஒரு வியுத்பத்தியும் ஏற்பட்டிருக்கு. அவருக்கு அவர் அத்தியனம்ங்கிறது ஒரு கிரியா, படித்தல். இதனால அவர் எதை தெரிஞ்சின்றார்? சுவாத்தியாயத்தை தெரிஞ்சின்றார், ஸ்வகீய சாக்காவை தெரிஞ்சின்றார். அந்த சாக்கையில இருக்கக்கூடியதான இந்த மாதிரியான விதி வாக்கியங்கள், தர்ஷபூர்ணமாசாபியாம் சொர்க்க காமோ யஜேதா அல்லது அக்னிஹோத்திரம் ஜுஹியாத், இந்த மாதிரியான விதி வாக்கியங்களை அவர் அத்தியனத்தினால தெரிஞ்சின்றார், அடைஞ்சார். அதுலயும் அர்த்தத்தோடு தெரிஞ்சின்றார், ஏன்னா அவருக்கு வியுத்பத்தி இருக்குங்கிறதுனால. இப்படி அத்தியன கிரகீத சுவாத்தியாயகத லிங்காதிபிகி, லிங் பிரத்யங்களால், அதே போல வேதத்தை அத்தியனம் பண்ணியிருக்காருன்னு சொன்னா அதுல இருக்கக்கூடியதான அர்த்தவாதத்தையும் சேர்த்தான் படிச்சிருக்கார். அதனுடைய அர்த்தத்தையும் இவரால் தெரிஞ்சுக்க முடியும், இவருக்கு வியுத்பத்தி இருக்குங்கிறதுனால. பிராசஸ்திய ஞான சச்சிவைஹி, சச்சிவம்னா சமூகான்னு அர்த்தம். இந்த அர்த்தவாதங்களினால சொல்லப்படுகின்றதான பிராசஸ்திய ஞானத்தையும் தெரிந்து கொண்டு அவைகளோடு உபகாரம் செய்தவராக என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டா, யாகாத்யர்த்தம், யாகாதி அர்த்தம், யாகம் முதலியதான யாகா ஹோமஹா இந்த மாதிரியான அர்த்தம் கர்மாவை அப்படின்னு அர்த்தம். அர்த்த பதத்துக்கு இங்க கர்மாவை ஸ்வகர்த்தவியத்வேன புத்வா, இந்த கர்மாக்களை தன்னால் செய்ய வேண்டியது அப்படின்னு தெரிந்து கொண்டு யாகாதீன், யாகம் முதலிய கர்மாக்களை அனுதிஷ்டேயுகு, அனுஷ்டானம் குறியுகு, அனுஷ்டானம் செய்வார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? யார் ஒருத்தர் இந்த அங்கங்களோடு வேதாத்தியனம் செய்கிறாரோ அவருக்கு அந்த வேதாத்தியனத்தினால வாக்கியங்கள் தெரிய வர்றது, விற்பத்தி இருக்கிறதுனால அந்த வாக்கியங்களுடைய அர்த்தம் தெரிய வர்றது, அதனால
அதுல அதே மாதிரி இந்த பிராசஸ்தியங்களை சொல்லக்கூடிய அர்த்தவாதங்களுடைய அர்த்தத்தையும் தெரிஞ்சுக்கிறார். அதனால பிராசஸ்திய ஞானத்தையும் கொண்டிருக்கார். இப்பேற்பட்ட அவர் இந்த மாதிரி இருக்கக்கூடிய வேத அத்தியேதாக்கள் கர்மாவை அனுஷ்டிப்பார்கள். இது சாப்த பாவனா போதா என்று சாப்த பாவனையிலிருந்து நமக்கு அர்த்தமானது தெரிய வருகிறது. இதுல அனுதிஷ்டேயுன்னு ஒரு பதம் இருக்கு. அனுதிஷ்டேயுன்னு என்ன அர்த்தம்? அனுஷ்டானம் குர்யுஹு இத்தியர்த்தா. அனுஷ்டானம் செய்வார்கள் என்று அர்த்தம். அனுஷ்டானம்னா என்னது? பிரவருத்தி, யாகம் முதலிய கர்மாக்கள்ல ஈடுபடுதல். இதுதான் அனுஷ்டானங்கிற பதத்தினால சொல்லப்படுறது. தேனா புருஷ பிரவருத்தேகே சாப்த பாவனா பாவியத்துவம் அக்ஷதம். இதுல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னது அப்படின்னு கேட்டால், இந்த சாப்தி பாவனாவினுடைய பாவியம் எது அப்படின்னு கேட்டால், அந்த அத்தியேதாக்கள் யார் இருக்காலோ அவர்களுக்கு ஒரு பிரவிற்த்தி ஏற்படுறது இல்லையா கர்மாக்கள்ல, அந்த பிரவிற்த்தி தான் பாவியம் என்று நமக்கு தெரிகிறது. தேனா இதனால் புருஷ பிரவருத்தேகே, புருஷ பிரவருத்திற்கு, அதாவது புருஷ பிரவருத்தியானது சாப்த பாவனா பாவியத்துவம், சாப்த பாவனாவிற்கு இது பாவியம் என்பதில் எந்தவித குறைபாடும் இல்லை அப்படின்னு அர்த்தம். இது சாப்த பாவனாவினுடைய பாவியமாக ஆகிறது அப்படின்னு அர்த்தம். சரி, ஈயஞ்ச சாப்த பாவனா ஜோதிஷ்டோமாதி பிராதிஸ்விக வாக்கியேஷு ஸ்வரூபேன பிரதீயமானா அபி கர்த்தவியத்வேன ந பிரதீயதே. இங்க ஒரு சின்ன விசாரம் பண்றா. இந்த புஸ்தகத்துல இருக்கக்கூடியதான ஒரு விசேஷமான விசாரவா இருக்குது. என்ன விசாரா அப்படின்னு கேட்டா, இந்த சாப்தி பாவனான்னு சொல்றோமே, அதாவது விதி பிரத்திய கடிதமான வாக்கியங்கள்ல தெரியக்கூடியதான சாப்தி பாவனா, இதை நாம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுமா? இப்ப நாம ஒரு சின்ன உதாரணம் பார்க்கலாம். அக்னிஹோத்திரம் ஜுஹுயாத் ஸ்வர்க காமஹா அப்படின்னு வாக்கியம் இருக்கு. இதுல ஜுஹுயாத் அப்படிங்கிற பதத்துல விதியானது இருக்கு. இந்த விதியானது எதை பண்ண சொல்றது? ஸ்வர்க்கத்துக்கு சாதனமாக இருக்கக்கூடிய அக்னிஹோத்திர கர்மாவை பண்ணணும்னு விதிக்கிறது, பண்ணணும்னு சொல்றது. அப்போ இது நாம கண்டிப்பா பண்ண வேண்டியதுன்னு தெரியறது அக்னிஹோத்திரன் கர்மா. ஏன் அப்படின்னு கேட்டா, சாப்தி பாவனாவினால இந்த கர்மாவானது கண்டிப்பாக பண்ண வேண்டும் என்று சொல்லி கொடுத்ததுனால, அதனால இந்த அக்னிஹோத்திரன் கர்மா அவசிய கர்த்தவியம் கர்மா அப்படின்னு நமக்கு தெரியறது. சரி, அத போல இந்த வேத வாக்கியங்கள்ல இருக்கக்கூடியதான விதி பிரத்யங்கள் இருக்கு, இவைகளும் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டியதுதானா அல்லது தெரிந்துக்காமலும் இருக்கலாமா? ஏன் அப்படின்னு கேட்டா, தெரிஞ்சாதானே நாம இப்போ அக்னிஹோத்திரன் ஜுஹயாத் சொர்க்க காமஹான்னு வாக்கியத்தினுடைய அர்த்தம் தெரிஞ்சாதான் அடுத்தாப்ப நாம அக்னிஹோத்திர கர்மாவை பண்ணணுங்கிற அந்த ஒரு அவசிய கர்த்தவியத்தா இருக்கே, கண்டிப்பாக பண்ணணும் நாம, நமக்கு தான் இது விதிச்சிருக்கு அப்படின்னு அது தெரிய வரும். நாம இந்த அக்னிஹோத்திரன் ஜுஹயாத் அப்படிங்கிற இடத்துல அந்த லிங் பிரத்யத்தை தெரிஞ்சுக்காம விட்டா நமக்கு அந்த வாக்கியத்துடைய அர்த்தமும் தெரியாது. அர்த்தம் தெரியலைங்கிறதுனால அக்னிஹோத்திரமும் பண்ண வேண்டியதாக இருக்காது. அப்போ நமக்கு என்ன வேண்டி இருக்குன்னு கேட்டா, முதல்ல இந்த வேத வாக்கியங்கள்ல, குறிப்பாக வேதத்துல இருக்கக்கூடியதான விதி வாக்கியங்கள்ல இருக்கக்கூடியதான லிங் அப்படின்னு இருக்க, லிங் பிரத்யா, அதனுடைய அர்த்தத்தை கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு இருக்கா இல்லையா அதை தெரிஞ்சுக்கணும். அதை கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு இருந்தால் நாம என்ன பண்ணணும்? வேதத்துல இருக்கக்கூடிய விதி வாக்கியங்கள்லாம் எடுத்து அது எதை விதிக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுவே இல்லை, அப்படிலாம் ஒரு நியமகா இல்லைன்னு சொன்னா நாம அதை தெரிஞ்சுக்கவே வேண்டாம். அதை தெரிஞ்சுக்க வேண்டாம்னு சொன்னா மேற்கொண்டு நம்ம அந்த வாக்கியம் விதிக்கக்கூடியதான கர்மாவையும் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஆயிடும் இல்லையா? இப்படி ஒரு நிலை இருக்கு. இங்கதான் விசாரம் பண்றா, இந்த விதி வாக்கியங்கள்ல இருக்கக்கூடியதான அந்த லிங் இருக்கே, அந்த பிரத்யங்களை நாம கண்டிப்பா தெரிந்து கொள்ள வேண்டுமா வேண்டாமா அப்படின்னு ஒரு கேள்வி. கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கறது சித்தாந்தா. அதை எப்படி கொண்டு போறா, இந்த விசாரத்தை எப்படி நமக்கு இதை சித்தாந்தம் பண்ணி கொடுக்குறா அப்படிங்கிறது இங்க மேற்கொண்டு பங்கில இருக்கு.
இயஞ்ச சாப்த பாவனா, இந்த சாப்த பாவனாவானது ஜோதிஷ்டோமாதி பிராதிஸ்விக வாக்கியேஷு ஸ்வரூபேன பிரதீயமானா அபி கர்த்தவியத்வேன ந பிரதீயதே. இந்த பங்கிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, ஜோதிஷ்டோமேன ஸ்வர்காமோ யஜேத, அக்னிஹோத்திரன் ஜுஹியாத் ஸ்வர்காமஹா, சோமேன யஜேத, இப்படி பல விதி வாக்கியங்கள் இருக்கின்றன. இந்த விதி வாக்கியங்கள்ல நமக்கு சாப்தி பாவனா தெரிய வருகிறது. எப்படி? அந்த விதி வாக்கியங்கள்ல விதி பிரத்யா இருக்கு, அந்த பிரத்யத்தினுடைய அர்த்தா சாப்தி பாவனா, லிங்கம்சத்தினால சாப்தி பாவனா சொல்ல வர்றது, சொல்லப்படுறதுங்கிறதுனாலேயே அது நமக்கு தெரிய வர்றது. ஆனா அதை நாம பண்ணணும் அப்படிங்கிற கர்த்தவியமாக இல்லை. ஏன்னா இந்த வாக்கியங்கள்லாம் நீங்க கவனிச்செல்லாம் தெரியும். அக்னிஹோத்திரன் ஜுஹியாத் ஜோதிஷ்டோமென சொர்க்க காமோ யஜேத அப்படிங்கிற இடத்துல கர்த்தவிய பதார்த்தமாக எது விதிக்கப்படுறது அப்படின்னு கேட்டால், ஜோதிஷ்டோமேன சொர்க்க காமோ யஜேதாங்கிற வாக்கியத்துல ஜோதிஷ்டோம கர்ம, அக்னிஹோத்திரன் ஜுஹியாத் சொர்க்க காமஹா அப்படிங்கிற வாக்கியத்துல அக்னிஹோத்திரன் கர்மா. இப்போ இந்த மாதிரியான விதி வாக்கியங்கள்ல அவசிய கர்த்தவியம் அப்படின்னு எது சொல்லப்படுறதுன்னு கேட்டால் அந்த கர்மாக்கள் தான் சொல்லப்படுறது. சாப்தி பாவனை அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டியது அப்படின்னு அந்த வாக்கியங்கள்ல தெரிய வரல இல்லையா? அந்த வாக்கியங்கள்னால எது அவசிய கர்த்தவியமாக தெரியறது அப்படின்னு சொன்னா கர்மாக்கள் தான் அவசிய கர்த்தவியமாக தெரிகிறது. சாப்தி பாவனாவும் அந்த வாக்கியத்துல இருக்கக்கூடியதான லிங் பிரத்யத்தினால தெரிய வர்றது, ஆனா அது கர்த்தவிய பதார்த்தமா இல்லை. அப்போ எப்படிதான் இந்த சாப்தி பாவனா அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கு? எங்கேயாவது ஒரு இடத்துல இப்படி ஒரு வாக்கியம் இருந்தால், ஒரு கற்பனையா சொல்றேன், வேதே சர்வத்திர வித்தியமான சாப்தி பாவனா அவசியம் ஞாத்தவ்யா அப்படின்னு எங்கேயாவது வேதத்துல ஒரு வாக்கியம் இருந்தால், அந்த வாக்கியத்தை வச்சு நாம என்ன அர்த்தம் பண்ணிப்போம்? வேதத்துல எங்கெங்கெல்லாம் சாப்தி பாவனா சொல்லப்பட்டிருக்கோ, எங்கெங்கெல்லாம் விதிலிங் அந்த லிங் பிரத்யா இருக்கோ, அந்த இடத்துல எல்லாம் நாம இந்த சாப்தி பாவனாவை அவசியம் தெரிஞ்சுக்கணும், அங்கெங்கெல்லாம் இருக்கக்கூடியதான சாப்தி பாவனாவை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை வரும். ஆனா வேதத்துல அப்படி எங்கேயும் வாக்கியமே இல்லை. எப்படி? வேதே வித்தியமான லிங்கர்த்த சாப்தி பாவனா அவசியம் ஞாத்தவ்யா. எப்படி இந்த அக்னிஹோத்திரன் கர்ம கர்த்தவியம்னு அர்த்தத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு அக்னிஹோத்திரன் ஜுஹியாதுன்னு வாக்கியம் இருக்கோ, அத போல வேதே வித்தியமான சாப்தி பாவனாக எங்கெங்க எத்தனை வாக்கியங்கள் இருக்கோ அத்தனை சாப்தி பாவனையும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு வாக்கியமும் இல்லை. அதனால என்ன தெரிகிறது அப்படின்னு கேட்டா, சாப்தி பாவனா எத்யபி நியாயத்தே, அதாவது இந்த விதி வாக்கியங்கள் படிக்கும் பொழுது அதுல சாப்தி பாவனா தெரியறது, ஆனா அவசிய கர்த்தவியத்வேன அவசிய ஞாத்தவியத்வேன, அவசிய கர்த்தவியத்தம்னு சொல்ல முடியாது, ஏன்னா கர்மாக்களை தான் கர்த்தவியத்துவம் வரும். இது அவசிய ஞாத்தவியம், அவசிய ஞாத்தவியம் அப்படிங்கறத சொல்றதுக்கு எந்த வாக்கியமும் இல்லை. அதைத்தான் இங்க சொல்லி கொடுக்குறான். இயஞ்ச சாப்த பாவனா, இந்த சாப்த பாவனாவானது ஜோதிஷ்டோமாதி பிராதிஸ்விக வாக்கியேஷு, ஜோதிஷ்டோமம் முதலியதான பிராதிஸ்விகம்னா பிரத்யேக அப்படின்னு அர்த்தம். ஒவ்வொரு வாக்கியத்திலையும், அதாவது நம்ம இப்ப சொன்னோம் இல்லையா, அக்னிஹோத்திரன் ஜுஹியாத் சோமேன யஜேதா, இந்த மாதிரி விதி பிரத்யேக கடிதமான ஒவ்வொரு வாக்கியத்திலையும் சாப்தி பாவனா தெரிகிறது, ஆனா அவசிய கர்த்தவியத்வேன அதாவது அவசிய ஞாத்தவியத்வேன தெரியவில்லை. ஜோதிஷ்டோமாதி பிராதிஸ்விக வாக்கியேஷு ஸ்வரூபேன பிரதீயமான அப்படி, அதாவது சாப்தி பாவனையாவா தெரியறது, அவசிய ஞாத்தவியமா தெரியல. ஸ்வரூபேன பிரதீயமான அப்படி கர்த்தவியத்வேன ந பிரதீயதே. ஏன் இந்த வாக்கியங்கள்லாம், இந்த வாக்கியங்கள்ல எது அவசிய கர்த்தவியமா தெரியறது அப்படின்னு சொன்னா, நம்ம முன்னாடியே சொன்னோம் யாகஹா ஹோமஹான்னு. இன்னும் நம்ம மீமாம்சக மதப்படி பார்த்தோம்னா அங்கேயும் கூட யாகாதிகள் கர்த்தவியமா தெரியாது, யாகாதிகளை சாதனமாக கொண்ட கரணமாக கொண்ட ஆர்த்தி பாவனா தான் தெரியும். அதாவது அம்சத்ரய விசிஷ்டா ஆர்த்தி பாவனான்னு சொன்னோம் இல்லையா, அதுதான் அவசிய கர்த்தவியதாவாக தெரியும்.
அதாவது பிரவருத்தி. இதுதான் மீமாம்சக மதத்துல இருக்கக்கூடிய பரம சித்தாந்தா. நாம புரியறதுக்காக முன்னாடி என்ன சொன்னோம்? அக்னிஹோத்திரம், கர்ம, ஹோமஹா, யாகா, இதுதான் அவசிய கர்த்தவியமா இருக்கு அப்படின்னு சொன்னோம். வாஸ்தவிகத்துல இந்த சாஸ்திரப்படி பார்த்தோம்னு சொன்னா இந்த அக்னிஹோத்ராதி ஹோம கரணக ஸ்வர்காதி சாத்தியக எத்கிஞ்சித் இதி கர்த்தவிய, அதாவது இந்த பிரயாஜாதி அக்னி பிரணயனாதி இதி கர்த்தவியதா விசிஷ்ட ஆர்த்தி பாவனா அவசிய கர்த்தவியா அப்படின்னு தான் இந்த சாஸ்திரத்துல நம்ம அர்த்தம் சொல்லணும். அத மனசை வச்சிருந்தா சொல்றார், இந்த பிராதிஸ்விக வாக்கியத்துல பிரத்யேக வாக்கியத்துல சாப்தி பாவனா அவசிய கர்த்தவியதாவாக தெரியல, அதற்கு பதிலாக ஆர்த்தி பாவனாயாக ஏவ தேஷு வாக்கியேஷு, அதாவது ஜோதிஷ்டோமேன சொர்க்க காமோ யஜேதா இந்த மாதிரியான வாக்கியங்கள்ல கர்த்தவியத்துவ அவகமாத், ஆர்த்த பாவனாயாக ஏவ கர்த்தவியத்துவ அவகமாத், ஆர்த்த பாவனாவுக்கு ஆர்த்தி பாவனா தான் அவசிய கர்த்தவியமாக தெரிகிறது அப்படின்னு இதனுடைய அர்த்தம். சரி, அப்போ எங்கதான் இந்த சாப்தி பாவனா அவசியம் ஞாத்தவ்யா அப்படிங்கிற அம்சம் எதிலிருந்துதான் தெரிகிறது நமக்கு அப்படின்னு கேட்டா அதற்கு மேற்கொண்டு விவரணம் கொடுக்கிறார். கிந்து ஸ்வாத்யாயோ அத்யேதவ்யா இதி வாக்கியே ஏவ கர்த்தவியத்வேன பிரதீயதே. ஒரு இடத்துல நமக்கு தெரிகிறது, அதாவது இந்த சாப்தி பாவனா அவசியம் ஞாத்தவ்யா, வேதே சர்வத்திர வித்தியமான சாப்தி பாவனா அவசியம் ஞாத்தவ்யா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. எப்படின்னு கேட்டா ஸ்வாத்யாய அத்யேதவ்யா அப்படின்னு ஒரு வாக்கியம், விதி வாக்கியம். இந்த விதி வாக்கியத்துடைய அர்த்தம் என்னது அப்படின்னு கேட்டா அனுஷ்டான உபயோகியாக இருக்கக்கூடிய அர்த்த ஞானத்தை உத்தேசிச்சு ஸ்வாத்யாய அத்தியனம் விதீயதே, அதாவது அத்தியனத்தினால சுவாத்தியாயத்தை அடைய வேண்டும் அப்படிங்கிறதாக இந்த வாக்கியத்துடைய அர்த்தம் தெரிகிறது. அத்தியனம் விதிக்கப்படுகிறது. அத்யேதவ்யா அப்படிங்கறத தவ்ய பிரத்யம் இருக்கு இல்லையா, இந்த தவ்ய பிரத்யா எந்த அர்த்தத்துல இருக்கு அப்படின்னு கேட்டா கர்மார்த்தத்துல இருக்கு. பாவ கர்மனோகம் சொன்னதனால் அந்த கர்ம எது, அதாவது அத்தியனத்தினால அடைய வேண்டியது கர்ம எது அப்படின்னு கேட்டால் ஸ்வாத்யாய. நாமளே லௌகிகமாவே பார்க்கலாம், படனீயா அஸ்தி, மயா படனீயா அஸ்தின்னு சொல்றோம். அடுத்த கேள்வி என்ன கேட்கிறோம்? கஹா படனீயா, கிரந்தா பாடா அப்படின்னு சொல்றோம். ஏன்னா இந்த படனீய அப்படிங்கிற பதமே படிக்கப்பட வேண்டியது அப்படின்னு பாசிவ் வாய்ஸ்ல கர்மணி பிரயோகத்துல இருக்கு. அப்போ அங்க இருக்கக்கூடியதான பிரத்யா எதை சொல்றதுன்னு கேட்ட கர்மாவை சொல்கிறது. அப்ப நமக்கு அடுத்ததாக என்ன கேள்வி வரும்? எது கர்மா? இங்கே உன்னால் படிக்கப்பட வேண்டியது எது, கர்மா எது அப்படின்னு கேள்வி வரும். அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? கிரந்தா அல்லது பாடா இப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த பாடா தான் இங்க கர்மா ஆப்ஜெக்ட். அத போல பிரகிருத ஸ்தலத்துல சுவாத்தியாயோ அத்யேதவ்யா அப்படிங்கிற வாக்கியத்துல அத்யேதவ்யா அப்படின்னு இருக்கு. அத்யேதவ்யான்னு அர்த்தம் அத்தியனத்தினால அடைய வேண்டியது. அப்போ இங்க அத்தியனம் சாதனம், அதனால அடைய வேண்டியது எது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா, அதாவது கர்மா எது அப்படின்னு கேட்டால் ஸ்வாத்தியாய அப்படின்னு அர்த்தம். அப்போ ஸ்வாத்தியாய உத்தேசேன அத்தியனம் விதீயதே அப்படின்னு இந்த வாக்கியத்துடைய அர்த்தம் நமக்கு கிடைக்கிறது. சரி, இப்போ இந்த இடத்துல அத்தியனம் விதிக்கப்படுறது எதை உத்தேசிச்சு? சுவாத்தியாயத்தை உத்தேசிச்சு. அதாவது அத்தியனத்தினால சுவாத்தியாயத்தை அடைய வேண்டியது. நாம ஏற்கனவே பார்த்திருக்கோம், இந்த கர்மா அப்படிங்கிறது 4 விதமா இருக்கு. அதாவது உட்பாத்தியமா இருக்கு, ஆப்பியமா இருக்கு,
அதே மாதிரி விகாரத்தை அடையிறதா இருக்கு. இப்படியாக மொத்தம் 4 விதமா சொன்னோம். 4 விதத்துக்கு உதாரணமும் சொன்னோம். அதாவது ஸ்வர்க்கம் முதலியது எல்லாமே ஆப்பியம், அது ஏற்கனவே கிளிப்தமா இருக்கு. இந்த அக்னிஹோத்திரம் முதலிய கர்மாக்களால நாம அதை அடையறோம். அதே மாதிரி இந்த மண்ணுனால நாம கடத்தை பண்றோம்னா அது உற்பத்தியமா இருக்கு. விரீஹின் புரோக்ஷதி அப்படிங்கிற இடத்துல புரோக்ஷணத்தினால விரீஹினுடைய சம்ஸ்காரத்தை பண்றோம், இது சம்ஸ்காரியமா இருக்கு. விரீஹின் அவஹந்தி அப்படிங்கிற இடத்துல அவஹனத்தினால விரீஹினுடைய விகாரத்தை சம்பாதிக்கிறோம். அப்ப இந்த 4 விதமான கர்மத்துவம் நமக்கு தெரிகிறது, உத்தேசத்துவம் தெரிகிறது. அதுல இங்க இருக்கக்கூடியது ஆப்பியத்துவம். எப்படி அக்னிஹோத்திர ஹோமத்தினால ஸ்வர்கா அடைகிறோமோ, சொர்க்கத்தை அடைகிறோமோ, அத போல இங்கேயும் அத்தியனத்தினால சுவாத்தியாயத்தை, சுவாத்தியாயான ஸ்வகுல பரம்பராகதமான சாகா, அதை அடையிறோம். அப்படி இருக்கு. சரி, அடையிறோம்னு சொன்னா அதுல அந்த சுவாத்தியாயத்துல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அர்த்தவாதா இருக்கு, சாப்தி பாவனா இருக்கு, ஆர்த்தி பாவனா, எல்லா விதமான வாக்கியங்களும் இருக்கு இல்லையா? எல்லா விதமான வாக்கியங்கள் இருக்குன்னா அதோடைய அர்த்தங்களும் அதுல இருந்து தெரிஞ்சுக்கணும் தான் அர்த்தம். ஏன்னா அத்தியனம் சுவாத்தியாயத்தை உத்தேசிச்சு விதிக்கப்படுறதுன்னா அதுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? அப்படி கேள்வி வரும் பொழுது நம்ம அனுஷ்டான உபயோகியா இருக்கக்கூடிய அர்த்த ஞானம் தான் பிரயோஜனம் சொல்ல போறோம். அப்போ அந்த வாக்கியங்களுடைய அர்த்தமும் நமக்கு வேணும். வேதத்துல இருக்கக்கூடிய அர்த்தவாதாவோ அப்புறம் விதி வாக்கியங்களோ எல்லா விதமான வாக்கியங்களும் வாக்கியங்களுடைய அர்த்தங்களையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அர்த்தம் வருது. அப்போ அதுல இருக்கக்கூடியதான விதி பிரத்யங்களுடைய அர்த்தமும் தெரிஞ்சுக்கணும் வருதா இல்லையா? அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? இந்த விதியை வச்சுன்னு பார்த்தால் சாப்தி பாவனா அவசிய ஞாத்தவியான்னு தெரிய வருது. நமக்கு இந்த ஜோதிஷ்டோமேன ஸ்வர்க காமோ யஜேதா அக்னிஹோத்திரம் ஜுஹியாத் ஸ்வர்காம இந்த மாதிரியான வாக்கியங்கள்ல சாப்தி பாவனா அவசிய ஞாத்தவியான்னு தெரியலன்னாலும் கூட சுவாத்தியாயோ அத்தியேதவியா அப்படிங்கிற இடத்துல நமக்கு இந்த சாப்தி பாவனா அவசிய ஞாத்தவியா அப்படின்னு தெரிய வராது. அதுதான் இங்க சொல்லி கொடுக்கிறார். கிந்து ஸ்வாத்தியாய அத்தியேதவியா இது வாக்கியே ஏவ கர்த்தவியத்வேன பிரதீயதே. இந்த கிரந்தத்துல எழுதும் பொழுது ஒவ்வொரு இடத்துலயும் கர்த்தவியத்வேன பிரதீயதே, சாப்தி பாவனா கர்த்தவியத்வேன பிரதீயதேன்னு எழுதுறார். ஆனா அவருடைய ஹிருதயம் என்னன்னு கேட்டால் ஞாத்தவியத்வேன பிரதீயதே. என்ன சாப்தி பாவனா அப்படிங்கிறது ஒரு கர்த்தவிய பதார்த்தம் இல்லை, கிருதி சாத்தியம் இல்லை. நான் இதை பண்ணி காமிக்கிறேன்னு எப்படி சொல்றோமோ, ஒரு விஷயம் நம்மளால பண்ண முடியுமா இருந்தால் அது கிருதி சாத்தியம். அந்த மாதிரி இல்லை. இது சப்தங்கள்ல ஏற்கனவே இருக்கு. எஜேத ஸ்வர்க காமஹா அப்படிங்கிற வேத வாக்கியம் எடுத்துட்டோம்னா, அல்லது ஜோதிஷ்டோமேன ஸ்வர்க காமோ எஜேதா அப்படின்னு வேத வாக்கியம் இருக்கு. அந்த வாக்கியத்துல எஜேதாங்கிற இடத்துல சாப்தி பாவனா ஏற்கனவே இருக்கு. நாம போய் அதை உண்டாக்கணுங்கிறது இல்லை, நம்முடைய கிருதி சாத்தியம் அது இல்லை. அப்போ இவர் இங்க எல்லா இடத்துலயும் கர்த்தவியத்வேனா அப்படின்னு சொல்ற எல்லா இடத்துலயும் ஞாத்தவியத்வேனா அப்படின்னு அர்த்தம் பின்னாடி இவரே சொல்ல போறார். இதையும் நச்ச அத்திர அர்த்தபாவனாயாக ஏவ விதேயத்துவம் இது வாச்சியம். இங்க கிந்து அப்படின்னு ஆரம்பிச்சு கடைசி பங்கினால என்ன சொல்லி கொடுத்தார்? சுவாத்தியாயோ அத்தியேதவியா அப்படிங்கிற விதி வாக்கியத்தினால சுவாத்தியாயத்தை அடைய வேண்டும்னு, அத்தியனத்தினால அடைய வேண்டும் சொல்லி கொடுத்தேன். அந்த சுவாத்தியாயத்துல விதி பிரத்யங்களும் இருக்குங்கிறதுனால அதுல இருந்து நம்ம சாப்தி பாவனாவும் அவசிய ஞாத்தவியா சாப்தி பாவனான்னு தெரிஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு இல்லையா? அதற்கு மேல ஒரு கேள்வி, இங்கேயும் கூட இந்த வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டா, அத்தியனேன, அதாவது அத்தியன கரணக சுவாத்தியாய பாவ்யக ஆர்த்தி பாவனா பாவையே, ஆர்த்தி பாவனா பாவ்யா இப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஆர்த்தி பாவனாம் பாவையேன்னு சொன்னா ஆர்த்தி பாவனாம் குறியாத் அப்படிங்கிற அர்த்தம் தான். அப்போ இங்கேயும் ஆர்த்தி பாவனாதன்னு தெரியறது உங்களுக்கு எப்படி இங்க சாப்தி பாவனா அவசிய கர்த்தவியத்வேன தெரியறது அப்படின்னு ஒரு கேள்வி. அதாவது இங்கேயும் அவசிய கர்த்தவியமாக ஆர்த்தி பாவனாதன்னு தெரியறது. எப்படி நம்ம
அக்னிஹோத்திரன் ஜுஹுயா ஸ்வர்க காமஹா அப்படிங்கிற இடத்துல அக்னிஹோத்திர கரணக ஸ்வர்க சாத்தியக ஆர்த்தி பாவனாம் குறியாத் இப்படின்னு தானே பண்ணிட்டு இருக்கோம், நம்ம அர்த்தம் பண்ணிட்டு இருக்கோம். ஆர்த்தி பாவனாம் பாவயத் அப்படின்னு. அப்போ அங்க ஆர்த்தி பாவனா சாத்தியமாக தெரியறது, அதுதான் அவசிய கர்த்தவியமாக தெரியறது அப்படின்னு அர்த்தம் பண்ணினோமே, அதே மாதிரிதானே இங்கேயும் இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி. நச்ச அத்திர அத்திர அப்படின்னு சொன்னா ஸ்வாத்தியாயோ அத்தியேதவ்யா அப்படிங்கிற வாக்கியத்துல அர்த்தபாவனாயாக ஏவ விதேயத்துவம் நது சாப்தி பாவனாக. நீங்க மெனக்கட்டு பிராதிஸ்விக வாக்கியத்துல, அதாவது அக்னிஹோத்திரன் ஜுஹையா சொர்க்க காமஹா ஜோதிஷ்டோமே நேஜேதா இந்த மாதிரி வாக்கியங்கள்ல சாப்தி பாவனா விதேயமாக இல்லை அப்படின்னு சொன்னேன். அதாவது அவசிய கர்த்தவியமாக தெரியல, ஆனால் சுவாத்தியாயோ அத்தியேதவ்யா அப்படிங்கிற வாக்கியத்துல அது தெரியறதுன்னு சொன்னேலே, இங்கேயும் தானே தெரியல, இங்கேயும் தானே ஆர்த்தி பாவனா அவசிய கர்த்தவியதாவாக இருக்கு அப்படின்னு கேள்வி. நச்ச அத்திர ஆர்த்த பாவனாயாக ஏவ விதேயத்துவம் இது வாக்கியம். ஏன் இப்படி கேட்கக்கூடாது? ஏன்னா இந்த இடத்துல ஆர்த்தி பாவனா தான் அவசிய கர்த்தவியதாவா இருக்கு, ஆனா அந்த ஆர்த்தி பாவனாவில சாத்தியமா எது இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஸ்வாத்தியாயோ அத்தியேதவ்யா இது வாக்கியஸ்த அர்த்தபாவனாயாக ஏவ சகலவித வாக்கியஸ்த சப்தபாவனா ரூபத்வாத். என்ன அர்த்தம்? ஸ்வாத்தியாயோ அத்தியேதவ்யா அப்படிங்கிற இடத்துல அத்தியனேன ஸ்வாத்தியாயம் பாவயேத், ஸ்வாத்தியாய விஷயக ஆர்த்தி பாவனாம் சம்பாதையே குறியாத் அப்படிங்கிற அர்த்தம் பண்ணினேன், சரிதான். ஆனா அந்த சுவாத்தியாயன்னு ஒண்ணு இருக்கு, அதுல சுவாத்தியாயன்னு என்னது? ஸ்வகுல பரம்பராகத சாகா, அதாவது வேதா. அதுல அது தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா அதுல இருக்கக்கூடியதான விதி பிரத்யங்களையும் தெரிஞ்சுக்கணும் அர்த்தம். அந்த சுவாத்தியாய அப்படிங்கிறது வெறும் ஏதோ 2-3 விஷயங்கள் மட்டும் இல்லை, அதாவது அர்த்தவாதா மந்திரஹா இப்படி மட்டும் இல்லை, அதுல விதி வாக்கியங்களும் இருக்கு. விதி வாக்கியங்கள் இருக்குன்னு சொன்னா அந்த விதி வாக்கியங்கள்ல இருக்கக்கூடிய லிங் பிரத்யேகத்துடைய அர்த்தா சாப்தி பாவனா அதையும் தெரிந்துக்கணும்னு ஆயிடுத்து. அதுதான் சொல்றான், சகல விதி வாக்கியஸ்த சப்த பாவனா ரூபத்வாத். அதை மேற்கொண்டு விவரிக்கிறான். ததாஹி அதிபூர்வகாத் இங் அத்தியனே இதி தாதோஹோ கர்மணி தவ்ய பிரத்யயः விஹிதः. ஸ்வாத்தியாய அத்தியேதவ்ய அப்படிங்கிற இடத்துல அத்தியேதவ்யங்கிற பதத்தை எடுத்துட்டு அதுல என்னென்ன அம்சம் இருக்குன்னு சொல்றார். அதி உபசர்க பூர்வகாத் இங் அத்தியனே இதி தாதோஹோ. அத்தியேதவ்ய அப்படிங்கிற இடத்துல அதி அப்படிங்கிறது உபசர்கா, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய தாது இங் தாது அத்தியனார்த்தத்துல இருக்கு. தாதோஹோ அனந்தரம் கர்மணி தவ்ய பிரத்யயா விஹிதா. கர்மார்த்தத்துல இருக்கக்கூடியதான தவ்ய பிரத்யயா விஹிதா பாவ கர்மணோ அப்படிங்கிற சூத்திரத்தினால இது கிடைக்கிறது. கர்மச்ச, இப்போ அடுத்தது என்ன கேள்வி வரும்? அத்தியேதவ்ய அப்படிங்கிறது தவ்ய கர்த்தவ்ய, கஹா கர்த்த அத்தியேதவ்ய அப்படின்னு கேட்டால் கர்மச்ச ஸ்வாத்தியாய அப்படின்னு தெரிகிறது. அதுதான் பிரதானம்னு தெரிகிறது. கர்ம இது இருக்கோ அதுதானே பிரதானம். கர்மச்ச ஸ்வாத்தியாய ததேவ பிரதானம். தத் சம்ஸ்காரகம் அத்தியனம் குணகர்ம. தத் சம்ஸ்காரகம் அதாவது ஸ்வாத்தியாய சம்ஸ்காரகம் அத்தியனம் குணகர்ம. எப்படி? விரீஹி சம்ஸ்காரக புரோக்ஷணாதிவது. விரீஹின் புரோக்ஷதி அப்படிங்கிற இடத்துல புரோக்ஷணம் அப்படிங்கிறதான அந்த கர்ம இருக்கே, கர்மங்கிறது நான் சொல்ல கிரியா, புரோக்ஷணம் இது குண. எதற்கு? விரீஹிக்கு. ஏன்னா விரீஹி தான் அங்க கர்ம சாத்தியம் உத்தேசியம். கர்ம தான் கர்மவாக உத்தேசியமாக எது இருக்கோ அதுதான் பிரதானம். அத போல இங்கேயும் விரீஹி ஸ்தானத்துல இருக்கக்கூடியது ஸ்வாத்தியாய, புரோக்ஷண ஸ்தானத்துல இருக்கக்கூடியது அத்தியனம். அத்தியன ஜனித கிரகண சம்ஸ்கார விசிஷ்ட ஸ்வாத்தியாயஸ்ய பிரயோஜனாகாங்க்ஷாயாம் ஸ்வாத்தியாயகத தத்தன் லிங்காதி விசிஷ்ட வாக்கிய சாமர்த்திய லப்யம் யத் அனுஷ்டான ஔபயிக யாகாதி ரூப அர்த்த ஞானம் ததேவ திருஷ்டத்வாத். சரி, இப்போ இந்த இடத்துல
அத்தியனேன சுவாத்தியாயம் பாவேத் அர்த்தம் பண்ணிட்டோம். சுவாத்தியாயம் சம்பாதையேத், சம்ஸ்குரியாதனா இந்த இடத்துல பிராப்பியேதா அப்படின்னு அர்த்தம், அதை அடையணும்னு அர்த்தம். இப்போ இந்த அத்தியனத்தினால ஏற்பட்ட நமக்கு அந்த சுவாத்தியாயா கிடைச்சது. அத்தியன ஜனித கிரகண சம்ஸ்கார விசிஷ்ட, கிரகணம்னா நம்ம அதை தெரிந்துட்டோம், அது நம்ம புத்திக்கு வரும்படி பண்ணிட்டோம் இல்லையா, அதுதான் கிரகணம். கிரகண சம்ஸ்கார விசிஷ்ட சுவாத்தியாயஸ்ய, இப்படி இந்த சுவாத்தியாயத்து அத்தியனத்தினால சுவாத்தியாயம் பாவேன்னு சொன்னோமே, இதற்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு பிரயோஜனாகாங்காயாம் சுவாத்தியாயகத தத்தன் லிங்காதி விசிஷ்ட வாக்கிய சாமர்த்திய லப்யம், அதாவது அந்த சுவாத்தியாயத்துல இருக்கக்கூடியதான லிங்காதி விசிஷ்ட, லிங் பிரத்ய கடிதமான வாக்கியங்கள், நிறைய வாக்கியங்கள் இருக்கும். அக்னிஹோத்திரம் ஜுஹியா சொர்க்க காமஹா, இந்த மாதிரி எத்தனையோ வாக்கியங்கள் இருக்கும். தத்னா ஜுஹோதியான முதலிய அத்தனை வாக்கியங்களும் லிங்காதி விசிஷ்டமான அந்த வாக்கியங்கள் இருக்கே, அதனுடைய அர்த்தா இருக்கு இல்லையா, அதுதான், அதுவும் எப்பேற்பட்ட அர்த்தா, வெறுமனே அர்த்தா இல்ல, அனுஷ்டான உபயோகியா இருக்கக்கூடிய அர்த்தா. ஏன்னா வெறுமனே ஏதோ ஒரு மாதிரி அர்த்தம் தெரிஞ்சுட்டா கூட போதுங்கிறது இல்லை, அனுஷ்டானம் பண்றதுக்கு எந்த அளவுக்கு அர்த்தம் தேவையோ அவ்வளவு அர்த்தம் அந்த வாக்கியத்துல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது. சுவாத்தியாயகத தத்தன் லிங்காதி விசிஷ்ட வாக்கிய சாமர்த்திய லப்யம் யத் அனுஷ்டானோபயிக, அனுஷ்டானத்துக்கு உபயோகமாக இருக்கக்கூடிய யாகாதி ரூப அர்த்த ஞானம் ததேவ திருஷ்டத்வாத், அதுதான் இங்க சுவாத்தியாய அத்தியனத்துக்கு சுவாத்தியாயம் பாவேன்னு சொல்லிட்டோம், அத்தியனேன சுவாத்தியாயம் பாவேன்னு சொல்லிட்டோமே, அந்த சுவாத்தியாயத்துக்கு பிரயோஜனம் ஏதாதிஷ அர்த்த ஞானம். ஏன்னா அதுதான் திருஷ்ட பிரயோஜனம். தத்தத் கர்ம அனுஷ்டானத்வாரா ஸ்வர்காதி ரூப அலௌகிக ஸ்ரேய சாதனத்வாச்ச பிரயோஜனம். சரி, இந்த அர்த்த ஞானம் எப்படி பிரயோஜனவத்தா இருக்கு அப்படின்னு கேட்டா, இந்த அர்த்த ஞானம் வந்தா நம்ம என்ன பண்ணுவோம், அதை வச்சுட்டு கர்மானுஷ்டானம் பண்ணுவோம். அந்த கர்மானுஷ்டானம் பண்ணினால் நமக்கு ஸ்வர்காதி ரூப பலங்கள் கிடைக்கிறது. இப்படி பரம்பரையா பிரயோஜனவத்தாவும் இருக்கு. தத்தத் கர்மானுஷ்டானத்வாரா ஸ்வர்காதி ரூப அலௌகிக ஸ்ரேய சாதனத்வாச்ச பிரயோஜனம். கர்மா ஏன் அப்படின்னா, இந்த அர்த்த ஞானம் இல்லைன்னா கர்மாவே நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. கர்மாவை தெரிஞ்சுக்க முடியாதுன்னா கர்மாவை எப்படி அனுஷ்டானம் பண்ண முடியும், எப்படி அந்த கர்மாவினால பலத்தை அடைய முடியும்? அப்போ கர்மாவிற்கு தேவையானது என்னன்னு கேட்டா கர்மாவினுடைய அர்த்த ஞானம், அதுவும் அனுஷ்டானம் பண்ற அளவுக்கு தேவையான அர்த்த ஞானம். கர்மாவபோதம் வினா கர்ம அனுஷ்டான அயோகாத். அதனால இப்போ இந்த சுவாத்தியாயத்துக்கு பிரயோஜனம் என்னது அப்படின்னு கேட்டா அர்த்த ஞானம், அனுஷ்டானோபயிக அர்த்த ஞானம் பிரயோஜனம். ஏன் இவ்வளவு சிரமப்பட்டு சொல்லணும்? அத்தியனம் பண்ணினால் ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும், சொர்க்காதிகள் கிடைக்கும் சொல்லிட்டு போலாமே அப்படின்னு கேட்டா அப்படி சொல்லக்கூடாது. நது அதிருஷ்டம் பிரயோஜனம் கிஞ்சித் வக்தவியம், அதிருஷ்ட பிரயோஜனம் சொல்லக்கூடாது. ஏன்னா திருஷ்டபலே சம்பவதி அதிருஷ்டபல கல்பனாயாக அயோக்கியத்வாத். ஒரு கர்மாவிற்கு திருஷ்டமான பிரயோஜனம் கிடைக்கும் பொழுது அதிருஷ்ட பிரயோஜனமாக சொல்லக்கூடாது அப்படிங்கிறது சாஸ்திரம், இந்த சாஸ்திர மரியாதையா இருக்கிறதுனால திருஷ்ட பிரயோஜனமான அர்த்த ஞானம் அப்படிங்கிறது கிடைக்கும் பொழுது அத்தியனத்துக்கு, அதாவது இந்த சுவாத்தியாயத்திற்கு அதிருஷ்டம் பிரயோஜனம், சொர்க்காதி பிரயோஜனம் பலம் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படிங்கிறதாக இதுவரையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டா, இந்த சுவாத்தியாயோ அத்தியேதவ்யான்னு இந்த விதி வசாத்து சாப்தி பாவனா அவசிய ஜாத்தவ்யான்னு தெரிஞ்சுட்டு இருக்கோம். ததாச்ச சுவாத்தியாய விதினா ஏவ சுவாத்தியாயகத விதி வாக்கியகத லிங்காதி பிரதிபாதிதாக சர்வாக சாப்த பாவனாக அம்சத்ரய விசிஷ்டாக கர்த்தவியத்வேன விதீயந்தே. இந்த சுவாத்தியாயோ அத்தியேதவ்யா அப்படிங்கிற விதி வசத்தினால அந்த சுவாத்தியாயத்துல இருக்கக்கூடியதான சாப்தி பாவனாவை சொல்லக்கூடிய விதி பிரத்யங்கள் கொண்ட வாக்கியங்கள், அந்த வாக்கியங்களுடைய அர்த்தம் தெரிஞ்சுக்கணும்னு இருக்கிறதுனால எல்லா சாப்தி பாவனாவும் அவசியம் ஞாத்தவியமாக இங்கு தெரிகிறது. சாங்க வேதாத்தியனேன விற்பன்னாக புருஷாக அத்தியன கிரஹீத சுவாத்தியாயகத லிங்காதிபிஹி
அர்த்தா அர்த்த அர்த்தவாத அர்த்தவாதாவகத பிராசஸ்திய ரூப அங்க சச்சிவைஹி பலவத் யாகாதி கர்த்தவ்யதாம் புத்வா யாகாதீன் அனுதிஷ்டேயுஹு இதி. இந்த வாக்கியத்தினுடைய அர்த்தம்னு எவ்வளவு பார்த்தோம்னா, சாங்க வேதாத்தியனேன விற்பன்னாக, வெறும் வேதாத்தியனம் அல்ல, அங்கங்களுடன் கூடிய வேதாத்தியனம் பண்ணிய அந்த அதிகாரிகள் அத்தியனத்தினால தெரிந்து கொண்ட சுவாத்தியாயத்தில் ஸ்வகீய சாகாவில் இருக்கக்கூடியதான லிங் பிரத்யய கடிதமான வாக்கியங்கள், அந்த வாக்கியங்களுடைய அர்த்தத்தையும் அர்த்தவாதங்களினால் தெரியக்கூடியதான பிராசஸ்திய ஞானத்தையும் கொண்டு பலவத் யாகாதிகளை, பலவத்தாக சொர்க்காதி ரூப பலத்தை கொண்டதான யாகாதிகளை தெரிந்து கொண்டு அனுஷ்டானம் குர்யுஹு அனுதிஷ்டேயுஹு குர்யுஹு இத்யர்த்தः. தத்ர புருஷ பிரவருத்தேஹே பாவியத்வேன அன்வயாத். இதுல இருந்து நமக்கு என்ன தெரிஞ்சதுன்னு கேட்டால், முதல்ல சொன்னோம் இல்லையா, சாப்தி பாவனாவில பிரவருத்தியானது, புருஷ பிரவருத்தியானது ஆர்த்தி பாவனாவானது சாத்தியமாக அன்வயிக்கும்னு அதை மறுபடியும் இங்க கொண்டு வந்திருக்கார். தத்ர புருஷ பிரவருத்தேஹே பாவியத்வேன அன்வயாத் அத்தியன அவகத லிங்காதேஹே கரணத்வேன அன்வயாத். அத்தியனத்தினால தெரிந்து கொண்ட லிங்காதி ஞானம் கரணமாக அன்வயிக்கிறது. பிராசஸ்திய ஞானஸ்ய இதிகர்த்தவியதாத்வேன அன்வயாத். அர்த்தவாதத்தினால் தெரிந்து கொண்ட பிராசஸ்திய ஞானமானது இதிகர்த்தவியதாவாக அன்வயிக்கிறது. சாப்த பாவனாயாக இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டால், ஆர்த்தி பாவனாவுக்கு எப்படி 3 அம்சங்களோ அத போல சாப்த பாவனாயாக அப்படி அம்சத்ரய வைசிஷ்டியம் அர்த்த பாவனாயாக இவ இஷ்டம். அர்த்த பாவனாவிற்கு எப்படி, ஆர்த்தி பாவனாவிற்கு எப்படி 3 அம்சங்கள் இருக்கின்றனவோ அதை போலவே சாப்தி பாவனாவிற்கும் 3 அம்சங்கள், அவைகள்ல எது எதெல்லாம் சேரும்னு சொன்னோமோ அது அத்தனையும் அப்படியே சேர்ந்துடும். அப்போ இதுவும் 3 அம்சங்களோட கூடியதாக இருக்கு அப்படிங்கிறது நிச்சயமாகிறது. மேற்கொண்டு நாளைக்கு பார்க்கலாம். சூரியநாராயணம் வந்தே தேவீம் திரிபுர சுந்தரீம் குரு நதிகதார்த்தாம்ச்ச நிரந்தரமஹம் பஜே.